அங்காளித்தாயே அருள் புரிவாயே. மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அன்னை சக்தி பீடத்தில் அனுகிரக தேவதையாக அருள்பாலிக்கும் மாற்றம் தரும் அஷ்டபுஜ மகா வாராகி அன்னைக்கு வருகின்ற ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு 5/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7 மணி முதல் வாராகி சர்வசித்தி மகா யாகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த வாராகி அன்னைக்கு நடைபெறக்கூடிய அதிசூட்சமமான இந்த யாகத்தில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாராகி அன்னையின் பேரருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நடைபெறக்கூடிய சர்வசித்தி வாராகி மகா யாகத்தினுடைய சிறப்புகள். இது ஒரு சண்டி ஹோமம், நவச்சண்டி, சதசண்டி இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ஹோமங்களுக்கு நிகரான ஒரு பலனை தரக்கூடியது தான் இந்த சர்வசித்தி வாராகி மகா யாகம். இதில் யாரெல்லாம் கலந்து கொண்டு பலன் அடையலாம் என்றால் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். ஒரு வீட்டில் இருக்க குழந்தை முதல் பெரியவர்களை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த யாகமாக இருக்கக்கூடியதுனால் உங்களை நீங்கள் கலந்துக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். யார் இதை பிரத்யேகமாக இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னா, ஒரு எதிரிகளுடைய தொல்லை, அதாவது இந்த யாகங்களுக்கு சத்ரு சம்ஹார யாகங்கள்னே பேர். அந்த சத்ரு சம்ஹார யாகங்களில் வகையில் வரக்கூடியதான் சுப்பிரமணிய மூலமந்திர திரிசதி, வாராகி இந்த யாகம், பிரத்யங்கிரா ஹோமம், மிளகாய் வற்றல் ஹோமம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார பிரயோக யாகங்கள்னு பேர். அந்த வகையில் வரக்கூடியதுதான் இந்த வாராகியினுடைய யாகம். இந்த யாகங்கள் சில யாகங்களுக்கு கிரமங்கள் உண்டு. அதாவது இந்த உக்ர தேவதைகளுடைய வழிபாடுகளில் வரக்கூடிய இந்த யாகங்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் நடக்கும். அதாவது நடுநிசைன்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தஜாம பூஜையின் வழிபாடு மாதிரி நடுநிசைகள் நடக்கும். ஒவ்வொரு இந்த ஆகுதி பொருட்களும் மிக வித்தியாசமாக இருக்கும். இப்போ பிரத்யங்கிரா தேவிக்கு மிளகாய் வற்றல் வைத்து ஆகுதி கொடுக்கப்படும். வேற எந்த தெய்வத்துக்கு மிளகாய் வற்றல் ஆகுதியாக கொடுப்பது வழக்கமில்லை. அதுபோல தான் இந்த வாராகியினுடைய யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய சில பிரயோக முறைகள் மிகவும் அதி ரகசியமான பிரயோக முறைகள். சிலவற்றை நாம் வெளியில் சொல்கிறோம், சிலவற்றை சொல்லக்கூடாத சூழ்நிலை இருப்பதால் நாம் அதை சொல்ல முடியவில்லை. மற்றபடி ஒரு வெளிப்படையாக இருக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம். நம்முடைய சக்தி பீடத்தில் நடைபெறக்கூடிய சர்வசித்தி வாராகி மகா யாகம் 2 நாள் நடக்க போகுது. அதாவது 4/7/2024 வியாழக்கிழமை முதல் 5/7/2024 வரை இந்த 2 நாளும் நடைபெறக்கூடிய அந்த யாகத்தினுடைய நிகழ்வுகளை இப்போ பார்க்கலாம். வியாழக்கிழமை அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் மகா கணபதி யாகம். இது நம்முடைய ஆலயத்தில் பிரதான கணபதியாக இருக்கக்கூடிய கோபால விநாயகருக்கு இருக்கக்கூடிய சக்தி கணபதி யாகம் அப்படிங்கிற இந்த யாகம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நடக்க போகுது. இந்த யாகம் முடிந்த பிறகு நவகிரகங்களுக்கும் ஒரு நவகிரக பிரீதி ஹோமம் நடக்கும். இந்த நவகிரக பிரீதி ஹோமம் முடிந்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரை பூக்களினால் நடக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய குபேரலட்சுமி, ஐஸ்வர்ய குபேரலட்சுமி யாகம் நடக்கும். இந்த யாகம் நடந்த பிறகு தூபதீப நைவேத்தியங்கள், மகா நைவேத்தியம் நடக்கும். அதன் பிறகு இதனுடைய தொடர்ச்சியாக மாலை 6 மணி முதல் 64 பைரவர், 64 யோகினிகளுக்கு யோகினி பைரவர் யாகம் நடக்கும். இந்த 64 யோகினிகளுக்கும் 64 பைரவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பூஜையை பைரவர் பலித்தான பூஜை என்று கூட சொல்வார்கள். இந்த 64 பைரவர்கள் பூஜை என்று நம்ம வெளியில் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 64 பைரவர்களுடைய பெயர் என்ன, அந்த 64 பைரவர்களுடைய சக்தியாக திகழக்கூடிய யோகினிகளுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த யாகசாலையில் நம்ம பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி இந்த பைரவர் இவருடைய சக்தி இந்த யோகினி என்று சொல்லி பாராயணம் செய்து அந்த யோகினி அந்த பைரவருக்குரிய ஆகுதியை அன்னைக்கு கொடுக்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த வாராகி யாகத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த பைரவரனுடைய யாகமும் யோகினியுடைய யாகமும். மறுநாள்
5/7/2024 வெள்ளிக்கிழமை காலையில் கணபதி ஹோமம், ஒரு சிறிய அளவில் கணபதி ஹோமத்தோடு தொடங்கி அதன் பிறகு இந்த வாராகி தாயினுடைய பிரீதியாக உன்மத்த பைரவர், இந்த உன்மத்த பைரவனுடைய சக்தி அருள் ஆற்றலாக விளங்கக்கூடியவள் தான் இந்த உன்மத்த பைரவி. இந்த உன்மத்த பைரவினுடைய பூஜை அவளுடைய யாகம் என்பதால் இந்த உன்மத்த பைரவருக்கென்று ஒரு பிரத்யேகமான யாகம். பைரவர்கள் 64 பைரவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் மிகவும் முக்கியமான பைரவர்களாக 8 பைரவர்களுக்கு அஷ்ட பைரவர்கள் என்று பேர். அந்த அஷ்ட பைரவர்களிலும் தலைமையாக இருக்கக்கூடியவர் கால பைரவர். அப்படி இந்த வாராகியினுடைய சக்தியாக திகழக்கூடிய இந்த உன்மத்த பைரவருக்கு உன்மத்த பைரவர் யாகம் வெகு விமர்சையாக அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில் நடைபெறும். அதன் பிறகு இந்த உன்மத்த பைரவருடைய யாகத்திற்கு பிறகு இரவில் நம்முடைய இந்த வாராகி யாகத்தினுடைய இந்த மொத்த பூஜையினுடைய தலைவியாக திகழக்கூடிய மாற்றம் தரும் மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ அஷ்டபூஜ வாராகி அன்னையினுடைய யாகம் அது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் தொடங்கும். அந்த இரவு மாலை முடிந்து இரவு தொடங்கும் அந்த இருள் சூழும் நேரத்தில் தான் அன்னை யாகசாலைக்கு வெகு சிறப்பாக எழுந்தருளுவாள். அந்த எழுந்தருளி யாகசாலையில் அவருடைய இடத்தில் இந்த பீடசக்திகளோடு ஏற்கனவே அந்த பீடசக்திகள் ஆவாகனமாகி பூஜையாகி இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த பீடசக்தியோடு அவள் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு திவ்யமாக தன்னுடைய பரிவாரங்களோடு அமர்ந்து கொள்வாள். அப்படி அவள் அமர்ந்து கொண்ட பிறகு அவளுக்கான அந்த யாகம் தொடங்கும். உபச்சார பூஜைகள், ஆவாகன பூஜைகள், ஸ்தாபன, ஆவாகன, சன்னிதான என்று சொல்வார்கள். இத்தனை விதமான உபச்சாரங்கள் செய்து அந்த யாகசாலையில் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த யாகசாலையில் எழுந்தரில் இருக்கக்கூடிய அன்னை வாராகிக்கு அத்தனை பூஜைகள் நடைபெற்ற பிறகு அக்னி காரியம் என்று சொல்லக்கூடிய ஹோமத்தை, யாகத்தை நாம் 6 மணி முதல் ஆரம்பித்து அந்த அன்னையை அழைத்து இந்த யாக குண்டத்தில் அவளுக்கு தேவையான அத்தனை பூஜை பிரயோகங்களையும் நாம் செய்வோம். இந்த யாகத்தில் செய்யக்கூடிய இந்த பிரயோகங்கள் மந்திரம், தந்திரம், எந்திரம் என்ற 3 நிலைகளிலும் இங்கே பூஜை நடக்க போகுது. மந்திரம், எந்திரம், தந்திரம். இந்த தந்திரம் சொல்லக்கூடிய இந்த சூட்சமமான பூஜை தாந்திரிக முறை, வாமாச்சார பூஜைகள், தாந்திரிக பூஜைகள் என்றுலாம் சொல்வார்கள். அதன் பிறகு அருளாளர்களும் ஞானிகளும் தங்களுடைய ஞானத்தினால் கண்டுணர்ந்த பிரயோக முறைகள். அதன் பிறகு சித்தர்கள் சொல்லி வைத்த தங்களுடைய பழமையான நூல்கள், இந்த தேவதைகளுடைய வழிபாடு இப்படி சூட்சமமாக வழிபட்டால், இந்த நேரத்தில் வழிபட்டால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூட்சமமான சித்தர்களுடைய ஒரு வழிமுறை, அவர்கள் நம்மளுக்கு வகுத்து கொடுத்த சில ஞானங்கள், அறிவுரைகள், அதன்படியும் இத்தனை உடைய கலவையாக தான் இந்த பூஜைகள் நடக்க போகுது. அதனால தான் நம்ம பல முறை நம்ம இதை சொல்லும்போது மிகவும் சக்தி வாய்ந்த பூஜைன்னு சொல்கிறோம். இதை சர்வசாதாரணமாக இந்த சதசண்டி யாகத்திற்கு நிகராக நம்ம இதை சொல்லலாம். அத்தனை பலன் கொடுக்கக்கூடியதாக இந்த யாகத்தை நம்முடைய சக்தி பீடத்தில் நிகழ்த்த இருக்கிறோம். அதை பக்தர்கள் தவறாமல் கலந்து கொண்டு அந்த யாகத்தைலாம் நம்ம இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிரயோகங்கள்லாம் பார்த்தாலே புண்ணியம், பார்த்தாலே பலன் கிடைக்கும். இந்த யாகங்களெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு ஒரு பெரிய அளவில் பொருட்செலவாகும். இதை ஒரு தனிப்பட்ட பக்தர்கள் இந்த யாகத்தெல்லாம் செய்துக்கிறது மிகவும் சிரமமான காரியம். அப்போ இது மாதிரி ஒரு கோவில்களில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் நடக்கக்கூடிய இந்த யாகத்துலலாம் நம்ம அந்தந்த நேரங்களுக்கு நம்ம ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ உட்கார்ந்து அந்த யாகத்தினுடைய புகை நம்ம மேலே படணும். அந்த பிரயோகங்கள் நம்ம காதுகளால் கேட்கணும். அந்த பிரயோகங்கள் நடந்து அந்த தெய்வ சக்திகள் அந்த யாக குண்டத்தில் எழுந்தருளி தன்னுடைய ஆகுதிகளை வாங்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல இருக்கணும். இதை விட ஒரு பெரிய பரிகாரமோ, இதை விட நம்ம அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியமோ வேறு எதுவும் இல்லை. அதனால் இதெல்லாம் தக்க தருணத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாசகத்தை நாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும். இதெல்லாம் கிடைப்பதற்கு அரிது. மேலும் அனுகிரகம் உடையவனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அனுகிரகம் உடையவனுக்கு தான் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கவில்லை, இது கிடைக்கக்கூடாது என்று இருந்தாலும் அந்த தாயினுடைய அனுகிரகத்தை வேண்டி நான் எப்படியாவது இதில் கலந்துக்கணும்னு அவளுடைய அனுகிரகத்தை, அந்த சங்கல்பத்தை வைத்து விட்டால் உனக்கு கிடைக்காது என்றாலும் அவள் கிடைக்க வைத்து விடுவாள். அதனால நிச்சயமா இந்த பூஜைகள்லாம் நீங்கள் கலந்துக்க வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை இவ்வளோ தூரம் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன்.